ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு நிமிஷம் மக்களே, நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் மக்களே, ஒரு நிமிஷம். ரெண்டாவது ப்ரோமோவே ஃபேக் போங்க. ரெண்டாவது ப்ரோமோ பக்கா ஃபேக் ப்ரோ. அந்த ரெண்டாவது ப்ரோமோல காமிச்ச சீன்ஸ் ஆகட்டும், பேசின விஷயங்களாகட்டும், அது எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ரெண்டாவது ப்ரோமோவை நம்ம கிட்ட ஒரு மாதிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, ஒரு விஷயத்து கூட சிங்க் பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அதுதான் பக்கா ஃபேக். வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஒரு வகையில் நம்பிட்டோம். ஒரு சில மக்கள் மட்டும் தான் அதை கொஞ்சம் நம்பாம கொஞ்சம் தெளிவா இருந்திருக்காங்க. முக்காவாசி பேர் நம்பிட்டோம். அந்த லெவலுக்கு தெளிவான ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல் ப்ரோமோல என்ன காமிச்சாங்க? முதல் ப்ரோமோல அந்த கேப்டன்சி டாஸ்க்கை காமிச்சாங்களா? அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நம்ம சபரி அவர்கள் விஜய் பார்வை பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளி விட்டாங்களா? தள்ளி விட்டோன்னே நம்ம விஜய் பார்வை பொத்துன ஒரு மாதிரி விழுந்தாங்களா? அதோட கட் பண்ணி முடிச்சாங்களா? அதோட கட் பண்ணி முடிச்சோன்னே நம்ம என்ன நினைச்சோம்? ரைட்டு, வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டை இருக்கு, கண்டிப்பா ரெட் கார்டு கொடுப்பாங்க, அக்காவை கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? அப்ப ரெண்டாவது ப்ரோமோக்கு நம்ம பயங்கரமா வெயிட் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது ப்ரோமோ வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போய் பார்த்தா 12 மணிக்கு ப்ரோமோ வரல. ஏன்னா 12 மணிக்கு உடனே ப்ரோமோ விட்டா அதுக்கான ஹைப் பெயர்னு சொல்லிட்டு சேனல் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தெளிவா 12:05 12:10 அந்த மாதிரி டைமிங்ல ப்ரோமோ விடுறாங்க. சரி, விடுற ப்ரோமோ வாட்சா கரெக்டா விட்டுருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அங்க இன்னொரு விஷயத்தை ரிவீல் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் அக்காக்கு மூஞ்சி வீங்கி இருக்குது. அதாவது ஒரு சைடு கண்ணு ஃபுல்லா வீங்கி இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ம மைண்ட் என்ன பண்ணுச்சு? நீங்களே சொல்லுங்க. அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து அக்கா மேல பாவம் வந்துச்சு, அக்கா மேல கரிசனை வந்துச்சு. ஏன்னா அக்காவை நம்ம எவ்வளவுதான் வெறுத்தாலும் டக்குன்னு மூஞ்சி வீங்கி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. என்னடா சபரி அடிச்சு புட்டியாடா, ரொம்ப தப்புடான்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிச்சோம். டக்குன்னு நம்மளும் அதை எடுத்து பேசணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்கிறதுக்கும் அந்த டாஸ்க்குக்கும் சம்பந்தமே இல்லை. வேற லெவல் வேலையை பார்த்துருக்காங்க ப்ரோ. எவ்வளோ பேர் இதை அட்ரஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஏன்னா நானே அட்ரஸ் பண்ணல. நானே ரெண்டாவது ப்ரோமோக்கு பயங்கரமா வெயிட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து ப்ரோமோ வந்து பேசிட்டேன். அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து சொல்றாங்க அப்புறம் இந்த ப்ரோமோவை நல்லா கவனிங்கன்னு பார்த்தா அங்க வேற லெவல் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அங்க அக்கா பேசின விஷயங்கள் எல்லாமே வேற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள், அக்காவுக்கு ஏன் கண்ணு வீங்கி இருக்கு, எல்லாமே மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் நம்மளோட வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்தியமா சொல்லுங்க, முதல் ப்ரோமோ பார்த்தோன்னே நீங்களும் ரெண்டாவது ப்ரோமோக்கு ரொம்ப ஆர்வமா தான வெயிட் பண்ணீங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா நீங்களும் வெயிட் பண்ணீங்களா? ரெண்டாவது ப்ரோமோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தீங்களா? ரெண்டாவது ப்ரோமோ வேனுக்கு லேட்டா வந்துச்சா? லேட்டா வந்த ப்ரோமோ பார்த்தோன்னே அக்காக்கு கண்ணு வீங்கி இருந்தோன்னே நீங்க என்ன நினைச்சீங்க? சபரி தள்ளி விட்டதுல தான் அக்காக்கு அடிபட்டு கண்ணு வீங்கிச்சு நினைச்சீங்களா இல்லையா? அங்கதான் சேனல் வந்து பயங்கரமான ஒரு மூவ் பண்ணிருக்காங்க. அக்காக்கு ஃபர்ஸ்டே கண்ணு வீங்கி தான் இருந்திருக்கு. இதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கூட பெருசா கவனிக்கல ப்ரோ. ஒரு சில மக்கள் மட்டும் தான் அதை கவனிச்சிருக்காங்க. கவனிச்சுட்டு முதல் ப்ரோமோல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, முதல் ப்ரோமோல அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்கு ப்ரோ. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அந்த 3 பேர் 3 தசைக்கு இருக்காங்களா, பஸ்ஸர் அடிச்சுனா ஓடி போய் அந்த பாட்டில் எடுக்கிறாங்களா, பாட்டில் எடுத்துட்டு அக்கா திரும்பும் போது அங்க ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அங்கவே அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்கு. அங்கவே அக்காவுக்கு வந்து இந்த இடம் ஒரு மாதிரி வீங்கி கண்ணு மூட செஞ்சிருந்திருக்கு. அதை நம்ம தான் கவனிக்காம விட்டு இருந்திருக்கோம். நம்ம கவனிக்காம தள்ளி விட்ட சீனை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம். ஏன்னா அக்கா வந்து அங்க 2 விஷயம் பண்ணிருப்பாங்க. ஒன்னு, நீ என் காலம் மிதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. ஆனா அக்கா வந்து சபரியோட கையை மிதிச்சாங்க. அதுக்கான போட்டோஸ் பாருங்க. அக்கா வந்து பாட்டில் எடுக்க பேர்ல சபரியோட கையை மிதிச்சு நின்னாங்க. ஆனா அது கரெக்ட். ஆனா அவங்க ஒரு தள்ளு முள்ள சபரி வந்து அக்காவோட காலம் மிதிச்சது மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு டிராமா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கா போய் அடிக்க ட்ரை பண்ணும்போது சபரி என்ன பண்ணிருப்பாருன்னா பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. தள்ளி விட்டோன்னே ஓகே தள்ளி விட்டாரு, இது தேவையில்லாத வேலை, ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு, பட் ஓகே இது ஒரு டாஸ்க் அப்படி சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா ரெண்டாவது ப்ரோமோல அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்க மாதிரி காமிச்சோன்னே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா சபரி தள்ளி விட்டதுனால தான் கண்ணு வீங்கிருச்சு நம்ம போயிட்டோம். பட் அப்படி இல்லை. அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்கு. 2-3 கிளிப்ல உங்களால கவனிக்க முடியும். 2-3 சீன்ல முதல் ப்ரோமோல போய் பாருங்க. அக்கா திரும்பும் போதெல்லாம் அக்காவுக்கு கண்ணு வீங்கி இருக்கு. சோ இந்த டாஸ்க்குக்கும் அக்கா கண்ணு வீக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தயவுசெய்து சிங்க் பண்ணாதீங்க. தெரியாம நான் சிங்க் பண்ணிட்டேன். சபரி ஃபேன்ஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பார்க்கும்போது அக்கா கண்ணு வீங்கி இருந்தோன்னு ஒரு மாதிரி என்னடா அக்கா கண்ணை வீங்க வச்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வெறி வந்துட்டு காய்ஸ், வேற ஒன்றும் இல்லை. பட் அக்காவுக்கு அந்த டாஸ்க்கு முன்னாடியே கண்ணு வீங்கி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்கா நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ? மேபி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒத்துக்காம போயிருந்திருக்கலாம், எக்ஸ்பைரி ஆயிருந்திருக்கலாம், இல்லை அந்த ப்ராடக்ட் தெரியாமல் கண்ணில் பட்டுருந்துருக்கலாம். மேபி அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கும். இல்லை வீட்டுக்குள்ள இப்போ ஏதாச்சும் பேச்சுவார்த்தையில் யாராவது கண்ணை வச்சு குத்திட்டாங்களோ, இல்லை ஏதாவது கண்ணில் பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்ணு வீக்கத்துக்கும் அந்த டாஸ்க்குக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த கண்ணு வீக்கத்துக்கும் டாஸ்க்குக்கும் சபரிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வேற இது வேற, நான் வேற எங்க அப்பா வேற அப்படின்ற மாதிரி ரெண்டுமே வேற பார்ட். இதை நம்ம கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா இதை கனெக்ட் பண்ணி பேசும்போது சபரிக்கு பயங்கரமான நெகட்டிவ் வரும். ஏன்னா சபரி அடிச்சு ஒரு பொண்ணோட கண்ணை வீங்க வச்சிட்டான், இப்படித்தான் வரும், இப்படித்தான் நம்ம பேசுவோம். அதை தான் சேனல் எதிர்பார்த்திருக்காங்க. ரொம்ப தெளிவா சேனல் மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரெண்டாவது ப்ரோமோல பெருசா கண்டென்ட்டே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோல அக்கா 4 வார்த்தை தான் பேசுறாங்க. பட் அந்த ப்ரோமோல நம்ம பார்த்தது ஃபுல்லா அக்காக்கான கண்ணை மட்டுமே. அந்த ப்ரோமோல கண்டென்ட்டை பார்த்தோமா? இல்ல. ஏன்னா அந்த கண்டென்ட் என்ன இருந்துச்சுன்னா
நான் அங்கே கேர் பண்ணேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் யாருமே என்ன கேர் பண்ணல, நீங்கள் யாருமே என்ன கேர் பண்ணல, என்னை வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொல்கிறதுக்கு மட்டும் தான் உங்கள் வாயெல்லாம் திறந்துச்சு, மற்றபடி நீங்கள் யாருமே என்ன கேர் பண்ணல. இது ஒரு டைலாக்கும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது வெளியே உட்காந்து காம்பு மாமாட்ட சொல்லியிருப்பாங்க, சபரி அவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கான்டா, நான் எவ்வளோன்னு இருக்கேன், 2 பேருக்கும் மோத விட்டா எப்படிறான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அவ்வளோதான் ரெண்டாவது ப்ரோமோக்கான கண்டென்ட்டாக இருந்துச்சு. பட் நம்ம பார்த்தது அக்காக்கான கண்ணை மட்டுமே. ஏன்னா அக்காக்கான கண் அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னதான் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம அடித்தாலுமே அவங்களுக்கு டக்குன்னு இப்படி இருக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம மக்களுமே கமெண்ட்டில் போட்டுட்டு இருந்தாங்க, ப்ரோ என்னதான் பார்வை திட்டினாலும் கஷ்டமாக இருக்கு ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரெண்டும் வேற விஷயங்கள். மேபி வீட்டுக்குள்ள அரோரா வந்து கண்ணிலே குத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில சண்டைகள் போயிட்டு இருக்குது. காமு மாமாக்காக அரோராவும் நம்ம விஜய் பார்வதியும் ஒரு மாதிரி அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு மாதிரி எல்லையை கடந்து இப்போ அரோரா வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அது என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கிளியர் பண்ணிக்கிறேன். அக்காவோட கண்ணு வீக்கத்துக்கும் சபரிக்கும் சம்மந்தம் கிடையாது. அக்காவோட கண்ணு வீக்கத்துக்கும் அந்த கேப்டன்சி டாஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. அக்காவுக்கு வேறு ஏதோ நடந்திருக்குது, அதனால தான் அக்கா கையில் டிஷர்ட்டை வச்சுருந்துருக்காங்க. சரி, இதை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா கண்ணு வீங்கிடும். ஆனால் சும்மா கண்ணீர்லாம் வந்துட்டு இருக்காது. கண்ணு வீங்கி ஒரு மாதிரி இதாயிரும், ஒரு மாதிரி பெயின் தான் இருக்கும். ஆனால் அக்கா கையில் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு கண்ணை தொடச்சிட்டே இருந்தாங்க அந்த 2வது ப்ரோமோல கவனிச்சிங்கன்னா. ஸோ அது வந்து ஏதோ மேபி கண்ணுக்குள்ளே ஏதோ பட்டிருக்கு, ஓகேவா, ஏதோ பட்டு கண்ணு வந்து பொஃப்னு வீங்கிருக்கு. அதனால தான் அக்காவுக்கு தண்ணி வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்ணு வீக்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சபரி இதில் நம்ம சேர்க்கக்கூடாது. நான் யோசனை, ஏன்னா 2வது ப்ரோமோல சபரி நார்மலாக நின்று பேசிகிட்டு இருப்பான். சபரி நார்மலாக நின்று சரி ஓகேன்னு பேசிட்டு இருப்பான். அக்கா வந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஆப்போசிட் தான் பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட நான் சொல்லியிருப்பேன், அக்கா வந்து சபரி மேல கோவப்பட்ட மாதிரி இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் மேல தான் கோவப்படுறாங்க. ஏன்னா அக்கா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, அப்ப ஹவுஸ்மேட்ஸ் மேல தான் கோவப்படுறாங்க, சபரி மேல கோவப்படலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் எப்படி யோசித்தேன்னா, அக்கா வந்து டாஸ்கா எடுத்துக்கிட்டாங்க போல, அதனால சபரி மேல கோவப்படல போல, கண்ணு வீங்கினாலும் சபரியை விட்டுட்டாங்களாப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது கண்ணு வீக்கத்துக்கும் சபரிக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் சபரியை போட்டு அக்கா அடிக்காம போட்டியாளர்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அதனால தான் சபரி அங்கே போயிட்டு சரி ஓகே விடு, அப்படி பேசாத, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திருக்காப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. கண்ணு வீக்கம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லைவ் நான் இப்போ நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் நடக்கல. அரோராவும் விஜய் பார்வதியும் தான் கட்டிலுக்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. 2வது ப்ரோமோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சோன்னே தான் எப்பா அடி அப்போ அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா 2வது ப்ரோமோல நானே ஃபீல் பண்ணிட்டேன்ரா, அக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது எப்பறம் எங்கள் அக்கா கண்ணை அடிச்சு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது அக்காவுக்கு கண்ணு வேற ஏதோ வீங்கிருக்கு. அக்காவுக்கு கண்ணு பட்டுச்சு காய்ஸ். அக்காவுக்கு வந்து அதிகப்படியான கண்ணு பட்டு நேற்று வேற போராட்டம் பண்ணி அக்காவை தான் போட்டு அடியன்னு அடித்தாங்க. விஜய் பாரு நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு போட்டு அடியன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் கண்ணு பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அக்காவுக்கு. ஸோ பார்க்கலாம். பட் இது என்ன வீக்கம்னு தெரில. என்ன வீக்கம்னு தெரிஞ்சால் தான் இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அடிப்பட்ட வீக்கமாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பெருசாலாம் வீங்கிச்சுன்னா இல்லை ரத்தம் கட்டி ஒரு மாதிரி கருப்பாயிரும். இது அடிப்பட்ட வீக்கம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. மேபி ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருந்துச்சுன்னா ஒரு 24 ஹவர்ஸ் அது 48 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக அது வந்து அப்படி கம்மியாயிரும். பட் இருந்தாலும் அது வரத்துக்கு பாவம் தான், கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கிளியராக இருக்குது, சபரிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. உடனே நீங்கள் கேட்கலாம், என்ன வரா சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறியான்றோ. சபரிக்கெலாம் சப்போர்ட் பண்ணலண்ணா, நான் ஏன்னா சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சபரிக்கெலாம் சப்போர்ட் பண்ணல. பட் அந்த மாதிரி ஒரு சீனை நம்ம ஃபேக்காக யாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால கிளியராக அந்த ஒரு வீடியோ போடணும்னு தான் போடுறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கணக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த